அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த 50 சிம்பிள் மோட்டிவேஷனல் கோட்ஸ், அதாவது குழந்தைங்களை வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு 50 மோட்டிவேஷனல் கோட்ஸ் நம்ம ரெடி பண்ணோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே 25 கோட்ஸ் பார்த்தாச்சு. மீதி இருக்கிற 25 இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நெவர் பி அஃப்ரைட் டு ஆஸ்க் கொஷின்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா டு ஆஸ்க் கொஷின்ஸ், கேள்வி கேட்குறதுக்கு நெவர் பி அஃப்ரைட், பயப்படக்கூடாது. ஸோ உனக்கு எதாவது டவுட்னா கண்டிப்பாக நீ வாயை திறந்து கேட்கணும். நெவர் பி அஃப்ரைட் டு ஆஸ்க் கொஷின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதையே நம்ம என்ன சொல்லணும்னா, அப்போல்லாம் ஒரு ப்ராவர்ப் சொல்லுவோம், க்ரையிங் சைல்டு வில் கெட் மில்க். அழுத பிள்ளை பால் குடிக்கும். ஏன்னா அழுந்தாதான், கேட்டால் தான் அதுக்கானது கிடைக்கும் அப்படின்றது தான் அதுக்கான விஷயம். ஸோ நெவர் பி அஃப்ரைட் டு ஆஸ்க் கொஷின்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா, த பெஸ்ட் வே டு லேர்ன் இஸ் டு ட்ரை. ஏதாவது ஒன்று நம்ம கற்றுக்கணும், ஏதாவது ஒரு புதுசாக நம்ம ஏதாவது சாதிக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாவே ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கான முயற்சியை பண்ணணும். அப்படின்றதுக்கு த பெஸ்ட் வே டு லேர்ன் இஸ் டு ட்ரை. அடுத்தது, இந்த உலகத்தை நீ ரொம்ப சிறப்பாக மாற்றிட்டு இருக்க அப்படின்னு நம்ம குழந்தைங்களை அட்வைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த உலகத்தை நீ சிறப்பாக மாற்றிட்டு இருக்கன்றதுக்கு யூ மேக் த வேர்ல்ட் அ பெட்டர் பிளேஸ். யூ மேக் த வேர்ல்ட் அ பெட்டர் பிளேஸ். அடுத்தது, பெரிய பெரிய பயணங்கள் கூட சின்ன சின்ன ஸ்டெப்பில் ஸ்டார்ட் பண்ணுது. அப்படின்னா ரொம்ப பெருசாக சாதிக்கணும்னா கூட நீ சின்னதாக ஒரு ஸ்டெப் வச்சா தான் முடியும் அப்படின்றோம் இல்லைங்களா. ஸோ பிக் ஜேர்னிஸ் பிகின் வித் ஸ்மால் ஸ்டெப்ஸ். பிக் ஜேர்னிஸ் பிகின் வித் ஸ்மால் ஸ்டெப்ஸ். கலெக்டர் ஆகுன்னா கூட எடுத்த உடனே 6வது புக்கிலேருந்து தான் படிக்க ஆரம்பிப்பார். ஒரு டிஎன்பிசிக்கு டெப்டி கலெக்டர் ஆகணும்னு நினச்சா கூட எடுத்த உடனே ஒரு பெரிய 12th புக்கோ டிகிரி புக்கோலாம் படிக்க மாட்டாங்க. 6th புக்கு தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அதே தான், பிக் ஜேர்னிஸ் பிகின் வித் ஸ்மால் ஸ்டெப்ஸ். நீ நல்ல பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ஒன்று பர்ஃபெக்டாக மாற்றிடும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். எப்பயுமே ஆர்வமாக இரு. எப்பயுமே ஏதோ ஒன்று புதுசு புதுசாக படைப்பாற்றலுடன் இரு. புதுசு புதுசாக ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் க்ரியேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பி க்யூரியஸ் அண்ட் பி க்ரியேட்டிவ். பி க்யூரியஸ் அண்ட் பி க்ரியேட்டிவ். ஒரு நல்ல சாஃப்டான வேர்டை பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அது உங்கள் நாளை மாற்றும் அப்படின்றாங்க. இப்போ நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலின்ட்டு ஒரு படம் இருந்துச்சு. தம்பி சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டோடனே அவனுக்கு அப்படியே ஒரு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ நல்ல வார்த்தை கண்டிப்பாக ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றும். ஒன் கைண்ட் வேர்ட் கேன் சேஞ்ச் சம் ஒன்ஸ் டே. ஒன் கைண்ட் வேர்ட் கேன் சேஞ்ச் சம் ஒன்ஸ் டே. அடுத்தது, எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க. கஷ்டமான டைமில் கூட, அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பணம் பிரச்சனை இருந்தால் கூட மற்றவங்க காசுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது அப்படின்றோம் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து ஸ்டே பாசிட்டிவ் ஈவன் வென் இட் இஸ் ஹார்ட். ஸ்டே பாசிட்டிவ் ஈவன் வென் இட் இஸ் ஹார்ட். அதே மாதிரி தப்பு பண்ணுறது ரைட்டு, ஓகே, நான் ஒத்துக்கிறேன் நான். ஆனால் அதுலேருந்து எதாவது கற்றுக்கணும். தப்பு பண்ணிவிட்டு அதே தப்பை திரும்ப திரும்ப பண்ணக்கூடாது. சரிங்களா. இன்றைக்கி ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஒரு 10 வார்த்தை கற்றுக்குறீங்கன்னா 10 வார்த்தை நம்ம சொல்லி பார்க்கும்போது ஏதாவது தப்பு வரலாம், ஓகே, ஏற்றுக்கலாம். அது அடுத்த டைம் அதை கற்றுக்கிட்டு அடுத்த டைம் அதே தப்பு பண்ணக்கூடாது. ஸோ ஃப்ரம் மிஸ்டேக்ஸ் வி ஹாவ் டு லேர்ன் சம்திங். சரிங்களா. இட் இஸ் ஓகே டு மேக் மிஸ்டேக்ஸ், ஓகே, பட் ஜஸ்ட் லேர்ன் ஃப்ரம் தேம். ஆனால் அதுலேருந்து ஏதாவது லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, முயற்சி திரும்ப திரும்ப பண்ணி எப்பயுமே முயற்சியை மட்டும் விட்டுறாத. ட்ரை அகைன், நெவர் கிவ் அப். ட்ரை அகைன், நெவர் கிவ் அப். உன்னுடைய வாழ்க்கை கதையை மாற்றுற சக்தி யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. உன் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு இறைவன் எழுதி வச்சிட்டா கூட ஓகே. ஆனால் அந்த இறைவன் எழுதினதையே மாற்றுற சக்தி யார்கிட்ட இருக்குன்னா உன்கிட்ட இருக்குது. ஸோ நீ முயற்சி பண்ணால் உன்னால் முடியும். யூ ஹாவ் தி பவர் டு சேஞ்ச் யுவர் ஸ்டோரி. யூ ஹாவ் தி பவர் டு சேஞ்ச் யுவர் ஸ்டோரி. உங்ககிட்ட நிறைய வேர்ஷன் இருக்குது. இப்போ நீ வந்து நல்லவனாக இருப்ப, கெட்டவனாக இருப்ப, திடீர்னு அயோக்கியனாக இருப்ப, திடீர்னு ரொம்ப நல்லவனாக இருப்ப, ஹீரோவாக இருப்ப, இந்த மாதிரி நிறைய வேர்ஷன் இருக்குது. அதில் தி பெஸ்ட் வேர்ஷனாக எப்பயுமே இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பி த பெஸ்ட் வேர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். பி த பெஸ்ட் வேர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். என் பையன்கிட்ட கூட சொல்லுவான், வந்து ட்ராயிங் திடீர்னு நல்லா பண்ணுவான், திடீர்னு வார்த்தைகள் நல்லா படிப்பான், திடீர்னு இங்கிலீஷ் நல்லா பேசுவான், திடீர்னு தமிழ் நல்லா படிப்பான். நிறைய வேர்ஷன் இருக்கும். அதில் உனக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை எப்பயுமே ஃபாலோ பண்ணிக்குன்றதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி இது முக்கியமாக சொல்லலாம், டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ். டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ். மற்றவங்களோட ஒன்று ஒப்பிடாத. அதே மாதிரி எப்பயுமே பி ஆனஸ்ட் அண்ட் ட்ரூ டு அதர்ஸ். பி ஆனஸ்ட் அண்ட் ட்ரூ டு அதர்ஸ். அடுத்தது, எவ்ரி சைல்டு இஸ் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ளவர்.
ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு பூ தான். ஒன்று தாமரையாக இருக்கும், ஒன்று மல்லிகையாக இருக்கும், இன்னொன்று முல்லைப்பூவாக இருக்கும். ஸோ தாமரையை எடுத்துகிட்டு நான் தரையில் தான் வளர்த்துவேன்னு நம்ம சொல்ல முடியாது. முல்லைப்பூவை எடுத்துகிட்டு போய் நான் தண்ணியில் தான் வைப்பேன்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது. எவ்ரி சைல்டு இஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ளவர். உங்ககிட்ட இருக்கிறதுலையே உன் சிரிப்பு தான் ரொம்ப சூப்பரான பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக என்னை எல்லாருமே ஸ்மைலிங் ஃபேஸ்னாங்க. ஆனால் அதுக்கு இங்கே ஒரு புது வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸ்மைலிங் ஃபேஸ்னால் இளிச்சவாயன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியெல்லாம் இல்லை. ஸ்மைலிங் ஃபேஸாக இருக்கிறது கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே நல்லது தான். யுவர் ஸ்மைல் இஸ் யுவர் சூப்பர் பவர். யுவர் ஸ்மைல் இஸ் யுவர் சூப்பர் பவர். அதே மாதிரி கீப் கோயிங், யூ ஆர் டூயிங் கிரேட். நீ நல்லா தான் பண்ணிகிட்ருக்க, அதனால் யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காது, நீ பட்டா போய்கிட்டே இரு அப்படின்றதுக்கு கீப் கோயிங், யூ ஆர் டூயிங் கிரேட். அதே மாதிரி நீ ஏதாவது ஒரு முயற்சி பண்ணால் எதை வேணாலும் கற்றுக்க முடியும். சரிங்களா? நம்ம இப்போ கலெக்டரே ஆகணுன்னா கூட ஒரு டாபிக் நம்மளுக்கு புரியலைன்னா ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணிப்பார், புரியறதுக்கு முயற்சி பண்ணிப்பார், அப்புறமா புரியலனா சொல்லுன்னுவாங்க இல்லைங்களா? ஸோ முயற்சி பண்ணால் கண்டிப்பாக எது வேணாலும் நடக்கும். யூ கேன் லேர்ன் எனிதிங் வித் எஃபர்ட். அதாவது நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் நம்ம எல்லாத்துலேருந்து எதை தான் செலக்ட் பண்ணோம்னா கைண்ட்னஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். கைண்டாக தான் இருக்கணும் எப்பயுமே. ஸோ சூஸ் கைண்ட்னஸ் எவ்ரி டே. எல்லா நாளுமே நம்ம எதை சூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க? கைண்ட்னஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எப்பயுமே ஸ்டாண்ட் டால் அண்ட் பி ப்ரவுட். நிமிர்ந்து நில்லு. கண்டிப்பாக நீ ப்ரௌடாக நில்லு. ஒன்று நினச்சி பெருமைப்பட்டு நில்லு. ஸ்டாண்ட் டால் அண்ட் பி ப்ரவுட். அதே மாதிரி உன் கனவுகள் பறக்கிறதுக்கு நீ உயரமாக பறக்க விடு. உன் கனவை பறக்க விட அப்படின்னா உன் கனவை நோக்கி போய்கிட்டே இரு அப்படின்றது தான் நம்ம உன் கனவை பறக்க விடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ லெட் யுவர் ட்ரீம்ஸ் ஃப்ளை ஹை. லெட் யுவர் ட்ரீம்ஸ் ஃப்ளை ஹை. அடுத்தது, மற்றவங்ககிட்ட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இரு. யார்கிட்டையுமே ஒன்று ஃப்ரெண்டாக பழகு, இல்லைனா பிடிக்கலாம் விலகிரு. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இரு. மற்றவங்ககிட்ட ஒரு ஹராஸ்மெண்ட்டாக எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ பி எ குட் ஃப்ரெண்ட் டு அதர்ஸ். பி எ குட் ஃப்ரெண்ட் டு அதர்ஸ். அதே மாதிரி சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் கூட ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை நம்மளுக்கு உருவாக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நீ பண்ணுற சின்ன விஷயம் கூட மற்றவங்களுடைய மனசில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸ்மால் ஆக்ஷன்ஸ் கேன் மேக் எ பிக் டிஃப்ரென்ஸ். ஸ்மால் ஆக்ஷன்ஸ் கேன் மேக் எ பிக் டிஃப்ரென்ஸ். அடுத்தது, எப்பயுமே அந்த க்யூரியஸாக இருக்கிற மைண்டை நிறுத்தாது. அந்த க்யூரியஸாகவே இருக்கட்டும். இது என்ன, அது ஏன் இப்படி வந்துச்சு, இது ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்க கேட்பாங்க இல்லைங்களா? அதை எப்பயுமே ஸ்டாப் பண்ணாதீங்க. ஸோ அப்படி கேள்வி கேட்குற குழந்தைங்க தான் வருங்காலத்தில் நல்லா வருவாங்க. நெவர் ஸ்டாப் பீயிங் க்யூரியஸ். நெவர் ஸ்டாப் பீயிங் க்யூரியஸ். இது நான் அதிகமாக சொல்கிறது. கம்மியாக பேசு, ஆனால் அதிகமாக கேளு. நான் இதுக்கு ஆப்போசிட் தான் இருந்தாலும் சொல்லுவேன். சரிங்களா? நிறைய பேசாதீங்க, கம்மியாக பேசுங்க, ஆனால் நிறைய கேளுங்க. ஸ்பீக் லெஸ், லிசன் மோர். ஸ்பீக் லெஸ், லிசன் மோர், ஆர் லிசன் மோர், ஸ்பீக் லெஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஆக்சுவலாக நம்ம 50 கோட்ஸுமே நம்ம முடித்தாச்சு. ஸோ இந்த 50 கோட்ஸில் உங்களுக்கு பிடிச்ச கோட் எதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். நம்மளுடைய கிராமர் வேணும்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். யூ கேன் கெட் குட் ரிசல்ட். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.